ஒன் பீஸ் மாங்கா ஃபைனலி ரிட்டர்ன் பிரேக்குக்கு அப்புறம் இந்த வாரம் வந்திருக்கு அண்ட் பாம் ஷெல் ஆஃப் சாப்டர் இது பிகாஸ் செம்ம லோர் ட்ராப்பு நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ரிட்டர்னிங் கேரக்டர் சர்ப்ரைசஸ்லாம் வந்திருக்கு அண்ட் கடைசியாக வந்து ஒரு பேங்கரான இன்ஃபோ வந்து விட்டுருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு சீரீஸாக இது பண்ணலான்னு இருக்கிறேன். ஈச் வீக் சம்மரிஸ்லாம் விடலான்னு இருக்கிறேன் ஃபார் அப்கமிங் ஒன் பீஸ் சாப்டர்ஸ்க்கு. ஸோ இது டெஃபினெட்லி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து ஒன் பீஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஒன் பீஸ் அதை விட பேசுகிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் பிடிக்கும். ஸோ டூ சப்போர்ட் அண்ட் வளவலன்னு இதுக்கப்புறம் வந்து இது பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நான் சாப்டருக்குள்ளே இறங்குறேன் பிகாஸ் நீங்கள் அதுக்கு தான் இருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப் கவர் ஸ்டோரி நம்ம வந்து இது வந்து இந்த தடவை யமாட்டோ வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அண்ட் வந்து நத்திங் ஹியூஜ், ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை. ஒட்டாமா அண்ட் ஒத்தோக்கோ அண்ட் ஹியோரி வந்து இருக்கிறாங்க. பேசிக்கலி வந்து பென்டோ பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க போல. இந்த யமாட்டோட கவர் ஸ்டோரி வந்து போன தடவை அந்த கவர் ஸ்டோரி மாதிரி ஸ்டோரி கூட சால்வ் நினைக்கிறேன். பிகாஸ் ஜின்பேக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜின்பே வந்து க்ரூக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி கனெக்ஷன்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி மை ஃபேவரட் யமாட்டோ க்ரூக்குள்ளே ஜாயின் ஆகிடு சீக்கிரம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாப்டருக்குள்ள இதுக்கப்புறம் இறங்குவோம். இனிஷியல் பேஜஸில் வந்து ஃபுல்லாகவே வானோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அண்ட் வந்து சர்ப்ரைசிங் இல்லை பிகாஸ் இந்த டைமில் வந்து வேர்ல்ட் ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. எல்லாருமே வந்து புது லோர் ட்ராப்பாக இருக்கிறப்போ வானோக்கு வந்து அந்த மாதிரி இல்லை பிகாஸ் தே ஆல்ரெடி நோ தீஸ் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா மொமோனோஸ்கேக்கு வந்து ஜாய் பாய் வந்து பைரட்ன்றது வந்து தெரியாமல் இருந்துச்சு. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஓடன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அவர் ஆல்ரெடி படிச்சிருப்பாரு. அடுத்து வர ஃபியூ பேஜஸ்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் நடந்துச்சு பிகாஸ் இட்ஸ் ரிட்டர்னிங் ஆஃப் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமிக்கல் கேரக்டர்ஸ். ஃபேக் லூஃபி மேக்ஸ் ரிட்டர்ன். பட் இந்த தடவை ஃபேக் லூஃபி அல்ல, ஃபேக் கிட்டா. கோகோ பிளாக் இஸ் பேக். இந்த தடவை வந்து தலைவங்க வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. G4 ஒன் ஆஃப் த G4 நேவல் பேஸில். ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த ஹோல் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நிறைய ரிட்டர்னிங் கேரக்டர்ஸ்லாம் வருது. ரொம்ப சர்ப்ரைசிங்கான கேரக்டர்ஸ். சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்கோன்ற மாதிரிலாம் ரிட்டர்ன் வருது. அண்ட் இந்த சாப்டர்லேயே ஃபர்தர் டவுனில் இன்னொன்று ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் அந்த ரிட்டர்ன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல பிகாஸ் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஸோ ஃபார் குட் டு see them again, hope they're fine. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பேக் டு வேகப்பங்கோட டிரான்ஸ்மிஷனுக்கு வருது அண்ட் வேகப்பங்க் வந்து இது வந்து பேசிக்கலி ஹிஸ்ட்ரி ட்ராப் தான், லோர் ட்ராப்பாக பண்ணிருக்காரு. சம்மரிஸ் அண்ட் டேக்அவேஸ் என்னன்னா பேசிக்கலி வந்து கோலேஷன் ஆஃப் 20 கிங்டம்ஸ் ஏன்ஷியன்ட் வார் நடந்திருக்கு. ஜாய் பாய் பேசிக்கலி வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஃபேக்ஷனில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ பேசிக்கலி தி எனிமீஸ் ஆஃப் ஜாய் பாய் தான் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட். அதாவது அப்போ கூட அது வேர்ல்டு கவர்மெண்ட்டாக இல்லை, பேசிக்கலி வந்து ஒரு 20 கிங்டம் அலையன்ஸ் தான் வந்து அது இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த 20 கிங்டம்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து மரிஜுவால இருக்கு, எக்ஸ்க்ளூடிங் ஃபியூ ஹூ கம் டவுன் லைக் விவிஸ் கிங்டம் ஆஃப் அலபஸ்டா. அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா வேகப்பங்க் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கல. அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட் நல்லது அண்ட் ஜாய் பாயோட இது வந்து கெட்டதாவோ இல்லை வந்து ஜாய் பாய் நல்லது வேர்ல்டு கவர்மெண்ட் கெட்டதான்ற ஒரு ஸ்டாண்டே எடுக்கல. இதில் வந்து வேகப்பங்க் எவ்வளோ நியூட்ரலாக இருக்கும்னா அவ்வளோ நியூட்ரலாக. பிகாஸ் வேகப்பங்க் வந்து காஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் வந்து தெரியல, யார் நல்லது யார் கெட்டதுன்றதுலே தெரியல. பிகாஸ் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா ஆல்வேஸ் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய ஹியூஜ் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க அதுவும் ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அவங்களோட நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸோட வந்து எவ்வளோ டிஸ்ட்ரக்டிவான பவர் இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ மேபி இந்த 20 கிங்டம்ஸ் வந்து ரொம்ப த்ரெட்டண்டாக ஃபீல் பண்ணி இது வந்து ஒன்றா சேர்ந்து வந்து இல்லை இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால நீங்கள் வந்து ஹியூமன்ஸை வந்து நீங்கள் வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணுறீங்க இப்படிலாம் கூட யோசிச்சு வேணாம், அது வந்து ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்டாக கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது பிகாஸ் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்மளுக்கு சாலிட் எவிடன்ஸ் என்னன்னா கரண்ட் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு க்ரூவலான வேர்ல்டு கவர்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து எப்போதும் நம்ம தெரிஞ்சது தான், மோஸ்ட்லி வந்து எப்படியும் வேர்ல்டு கவர்மெண்ட் தான் கெட்டதாக இருக்க போகுது. ஓடா ரைட்டிங் தெரிஞ்சு எனக்கு எதுவுமே எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். நான் வந்து ஏன் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன்னா மைண்ட் யூ இது வந்து 900 years ago நடந்து. ஸோ அப்படி இருந்தும் கூட இதில் இருக்கிற நாலேஜ் விஷயம் அதில் இருக்கிற குட் பார்ட்ஸ் கூட இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டு வந்து டெவலப் பண்ணலை. 20 கிங்டம்ஸ் நினச்சிருந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜி வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், பண்ணலை. பட் ஸோ தேர் சம்திங் கோயிங் ஆன் ஹியர். பட் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் சாப்டர்ஸ் வந்து ரிவீல் ஆகும். அண்ட் த்ரூ அவுட் திஸ் வேகப்பங்க் எக்ஸ்பிளனேஷன் பேனலில் வந்து செவரல் விஷயம்லாம் போயிட்டுருக்கு. லைக் காட்டுறாங்க ஆர் ஃபேவரட் கேரட் ஆல்சோ மேக்ஸ் அன் அப்பியரன்ஸ். இதில் நான் வந்து ஒரு சின்ன பேனல் நோட்டீஸ் பண்ணதா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜாய் பாய் வந்து பார்க்குறோம். அண்ட் ஜாய் பாய் வந்து பேசிக்கலி கியர் 5 மோடில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் மூவிங் ஆன். எனக்கு வந்து இப்போதான் ரொம்ப மனசை வந்து ரொம்ப சங்கடப்படுகிற ஒரு விஷயம். மை மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர் மேக்ஸ் அன் என்ட்ரி ஆஃப்டர் 20 இன் மாங்கா. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட், பட் யா. அண்ட் நான் வந்து யார் சொல்கிறேன், ஃபாக்ஸி பைரட்ஸ். ஸோ சின்ன கான்டெக்ட் கொடுக்குறேன். நான் வந்து ஏன் ஃபாக்ஸி பைரட்ஸ் வந்து ரொம்ப வந்து வெறுக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணது ஒன் பீஸில் வந்து 200 சாப்டர்ஸ்க்கு அப்புறம் வேறு லெவலில் ஒன் பீஸ்ன்ட்டு. நான் ஓகே வேறு லெவலில் இருக்கனால 200 சாப்டர்ஸ் ஃபுல்லாக போயிட்டு ரைட் இதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்க போகுது. பிகாஸ் நான் அப்போ தான் G8 பார்க்குறேன். அண்ட் G8 வந்து ஒரு ஃபில்லராக இருக்கே வந்து ஒரு சூப்பரான. அண்ட் அதுக்கப்புறம் ரைட் இதுக்கப்புறம் வேறு லெவல் மாஸ் சம்பவம் நடக்க போகுதுன்னு ஃபாக்ஸி என்ட்ரி டேவி பேக் ஃபைட்டு எடுத்துட்டு ஜோரோ அண்ட் சாஞ்சி டீம் அப்பால கூட இந்த ஆர்க்கை சேவ் பண்ண முடியலாம் பார்த்துக்கேன். அண்ட் இஃப் நாட் ஃபார் வாட்டர் 7 மாதிரி ஒரு ஆர்க் வந்து
இதுக்கப்புறம் வரலன்னா நான் ஒன் பீஸ் அப்பயே விட்டுருப்பேன் அண்ட் பீக் பீஸை மிஸ் பண்ணியிருப்பேன். பட் தேங்க்ஃபுல்லி இது நடக்கல. ஸோ பட் ஸ்டில் உன்னை மறுபடியும் பார்க்கறதுக்கு அப்படியே எரிச்சலாக தான். ஸோ நான் டப்னு பேச்சை தள்ளிட்டேன். ஸோ மூவிங் ஆன், ஒரு சில சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ்லாம் லைக் எடிசன் வந்து டுசியை வந்து பேரியரை லோ பண்ண சொல்கிறது மாதிரி, அண்ட் கோரோசே வந்து ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் டிரான்ஸ்மிஷன் மெயின் திங். நாமி, ஜோரோ, ஜின்பே, பேண்டர் எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆகணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. டசி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைலாக் சொல்லுது. நவ் தட் ஸ்டெல்லாஸ் கான் ஃபார் மை மென்ட் டு லிவ் ஃபார் ஐ ஹேவ் நோ பர்பஸ். லைஃப்பில் பர்பஸே இல்லைன்ற மாதிரி ஆச்சு டியூ டு ஸ்டெல்லா போனனால. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஓட எப்போதுமே பண்ணாங்க. லைஃப்பில் எப்போதுமே வந்து ஒரு மீனிங் இருக்குது. இப்படி இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறப்போ ஒரு ஒரு சேஞ்ச் வரும். எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து கன்ஃபார்மாக காட்டுவாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்டஷிக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் ஆஃப் லைஃப் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே இன்னொன்று ஒரு பக்கம் என்னன்னா, ஒரு வேர்ல்டு ஒரு கோரோசே தான் ரொம்ப உருப்படியாக வேலை பார்த்துருக்காரு. தட்ஸ் வீனஸ் ஜோரோ மாதிரி சும்மா ஸ்வாடை வச்சு சூப்பர் கட்ஸ் தான். இதில் வந்து ஒரு கட்டு வந்து அப்பர் டவுன் கிளீம் பண்ணிச்சு. அண்ட் அயன்ஸோட போர்டில் வந்து ஒரு ஹெட் வந்து இங்கே பறக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு கோரோசையாச்சும் இங்கே உருப்படியாக ஒரு வேலை பார்த்துன்னு இருக்கிறேன்னா, மற்ற வந்து வீனஸ் ஜீரோ அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. அதான் உண்மை. தே ஆர் சூப்பர் ஸ்ட்ராங். வந்து இங்கே வந்து ஒரு சென்ச்சுரி டைம்லைன் எண்ட் டேட் கிடச்சிருக்கு. பிகாஸ் பேசிக்லி வந்து வேகபங்க் வந்து ஆஃப்டர் ஜாய் பாய் டிஃபீட் வைட் சென்ச்சுரி எண்ட்ன்றது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த வீனஸ்ஜீரோட ஒரு ஃபுல் ஸ்லாஷை பார்க்குறோம். சும்மா ரெண்டாக பொழகுது. உள்ளே இருக்கிற எல்லாம் கீழே பறகுறாங்க. இதில் எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்னு தெரியல அந்த ஹைட்லேருந்து குதிக்கிறப்போ. பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு கிளைமேக்டிக் சுச்சுவேஷனுக்கு வந்து போகுதுன்ட்டு. இங்கே தான் வேகபங்க் வந்து ஒரு ஹியூஜ் ஒன் பீஸ் லோர் ஷேக்கிங் ட்ராப் பண்ணுறாரு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டான். பேசிக்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டு வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கு. பேசிக்கலி முன்னாடி வேர்ல்டு வந்து அப்படிலாம் இல்லை, நிறைய ஹியூஜ் கான்டினென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் ஒரு கேட்டக்ளிஸ்மிக் ஈவெண்ட் நடந்திருக்கு இந்த இதில் வைட் சென்ச்சுரி. அதனால வந்து அந்த ஹோல் வேர்ல்டு, அந்த ஹியூஜ் கான்டினென்ட்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சுன்றாரு. அண்ட் சர்ப்ரைசிங் இருக்கிறது எல்லாமே இந்த கான்டினென்ட்ஸ்க்கு மேலே இருக்கிறதுல தான் நம்ம இருக்கிறோம். சிவிலைசேஷனே வந்து ஃபுல்லாக ஓஷன் பாட்டமில் முழுகி போயிருக்கு. விச் இஸ் ஸோ ஹியூஜ். அண்ட் இதில் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்றது வந்து ஒரு கரெக்டான ஒரு நம்பர் கூட. பேசிக்லி வந்து 200 meters ரைஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ஹைலைட் என்னன்னா, ஒரு ரெக்கார்டில் வந்து இது நடந்திருக்கு. பேசிக்லி வந்து 100 yearsல வந்து ஒரு 200 meter ரைஸ் வந்து நடந்திருக்கு. பேசிக்கலி கிங்டமோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் ஐ திங்க் இட் வாஸ் 1 meter ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கே வந்து ஒரு ஹியூஜ் எர்த்குவேக்கெல்லாம் வந்து நடந்திருக்கு. நிறைய ஐலண்ட் ஆகிற இதில் தான் போயிருக்கு. ஸோ நினச்சி பாருங்கள், 200 வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் மாஸ் வந்து உள்ளே முழுகி இருக்குன்றது வந்து தெரியும். அண்ட் அதுக்கு கான்டெக்ட் கொடுக்குற மாதிரி இங்கே லென்த்லாகவும் கொடுத்துருக்குறாங்க. பேசிக்கலி 1 warship வந்து 60 meters tall. ஸோ 60 meter என்னோட மேத் படி 60 + 60 = 120, 120 + 60 180. ஸோ பேசிக்கலி 3 warship 3.25 warship சமம் அப்படி கூட சொல்லலாம். வந்து ஒரு மவுண்டெயினை ரெஃபர் பண்ணி காட்டுறாங்க. ஸோ பேசிக்லி வந்து ஒரு ஃபுல் மவுண்டெயின் உள்ள சம்மர்ஜ் அளவுக்கு வந்து ஒரு லேண்ட் மாஸ் வந்து உள்ளே போயிருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த பிளான் வந்து டாக்டர் குரேஹா பார்க்குறோம். சாந்தி சொல்கிறேன், இன்னும் சாவலையா இருக்கு. ஸோ ஹை விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பேசிக்லி வந்து ஒரு கேட்டக்ளிஸ்மிக் ஈவெண்ட்னா ஒரு நேச்சுரல் ஈவெண்ட்ன்ற மாதிரி நினச்சிருக்கலாம். பட் ரைஸ் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நடந்ததுக்கு காரணம் என்னன்றதுனால அவர் வந்து லாஜிக்கலாக மக்களை வந்து டெடியூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறார். பேசிக்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் கலாமிட்டி கிடையாது, ஒரு மேன்மேட் விஷயம். 100% இதுதான். அண்ட் யார் இது பண்ணாங்கன்றது தான் பேசிக்லி அங்கே பாயிண்ட். அண்ட் இந்த ஒரு இதில் தான் வந்து நம்ம வந்து விவியை பார்க்குறோம். விவி ஃபைனலி மேக்ஸ் அன் அப்பியரன்ஸ் அலாங் நியூஸ் மார்கன். அண்ட் இருக்கிற எல்லா ஒரு பெரிய ஹைலைட் பக்கியோட காம்படிட்டரான வாப்போலும் இங்கே வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணா, பேசிக்லி இந்த விஷயத்துக்கு காரணம் என்னன்னா ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் தான் வந்து இந்த ஒரு கேட்டக்ளிஸ்மிக் ரைஸுக்கான காரணம்ன்றது நான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ்ன்ற வரப்போ ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு திருத்தம் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டி கிடையாது. அண்ட் இதில் வந்து எப்படின்னா மதர் ஃப்ளேம்ன்றது ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வேகபங்க். அதோட இதுதான் வந்து ஃபியூவல் மாதிரி இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸுக்குன்னு நான் நினைக்கிறேன். பேசிக்கலி இப்போ அதை அவர் கிரியேட் பண்ணிட்டனால தான் வந்து ஃபைனலி வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து வேகபங்கை க்ளோஸ் பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்து வந்திருந்தாங்க. பேசிக்கலி இந்த மதர் ஃப்ளேம் தான் வந்து ஒரு ஹியூஜ் பார்ட் ப்ளே பண்ண போகுது ஃபியூச்சர் ஆஃப் த ஒன் பீஸ்.
பீஸில். அண்ட் டாக்கிங் அபவுட் த ஃபியூச்சர் கிளைமேக்ஸ் ஆஃப் த சாப்டர் வந்திருக்கோம். அண்ட் இங்கே தான் வந்து ஒரு பெரிய ரிவீல் நடக்குது. வேகப்பாக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் போடுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. பேசிக்கலி த கிரேட் வார் டில் ஆன் கோயிங் சொல்கிறாங்க. ஈமூவை காட்டுறாங்க. சாப்டர் முடியுது. வேற லெவல் பங்கம். வாட் அ வெயிட் எண்ட் த சாப்டர். எனக்கெல்லாம் புல் அரிச்சு போச்சு. எதுவும் ஈமு க்ளோஸ்அப்பில் காட்டுறப்பலாம் வா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு எனக்கு இப்போவே வந்து வெயிட்டிங்கில் வெறியேறுது. ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் போடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ஹிட் பண்ணுங்க ஃபார் மோர் ஒன் பீஸ் கான்டென்ட். அண்ட் see you in the next video. Bye bye.